டிட்வா புயல் மழை எதிரொலியாக கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு செல்ல வனத்துறை தடை விதித்துள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ஹரிஹரன் வழங்க கேட்கலாம். ஹரிஹரன் வணக்கம், மேலும் தகவல்களை சொல்லுங்க. டிட்வா புயல் காரணமாக கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக லேசான காற்றுடன் கூடிய மிதமான மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் வனத்துறை சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள குணா குகை, மோய சதுக்கம், பெல்ஜியம் உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு செல்ல 2வது நாளாக இன்னும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. வார விடுமுறை என்ற காரணத்தால் பல்வேறு பகுதிகளிலிருந்து கொடைக்கானல் வந்த சுற்றுலா பயணிகள் முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு செல்ல விதிக்கப்படும் தடை தெரியாத நிலையில் ஒரு சில வழக்கம் போல் சென்று சுற்றுலா பார்வையிட சென்றபோது அங்கு வனத்துறை அனுமதி அளிக்கவில்லை என்று கூறிய பிறகு ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து 2வது நாளாக வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் வெள்ளி நீர் வீழ்ச்சி பகுதியில் தண்ணீர் ஆர்ப்பத்தி கொட்டும் காட்சிகளை சுற்றுலா பயணிகள் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். அதே போல நட்சத்திர ஏரியில் குடைகளை பொறுத்தபடி சுற்றுலா பயணிகள் பல சவாரி மற்றும் சைக்கிள் சவாரி மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து 2வது நாளாக காற்றுடன் கூடிய மழை பெய்து வரும் நிலையில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணியின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன்.